வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம்லாம் போட்டு நல்லாவே ஓட விட்டாச்சு. பேரிச்சம்பழம் போட்ட பிறகு முன்னாடி அரைச்ச தூள் எப்படி இருக்குதோ அந்த நட்ஸ் பவுடர் அப்படி தான் இருக்கும். பேரிச்சம்பழம் மட்டும்தான் அரைக்கும். ஸோ இப்போ வந்து ஈஸியாக நமக்கு உருண்டை வந்துருச்சு. இதை நம்ம வந்து ஒரு பிளேட்டில் அப்படியே மாற்றிக்கலாங்க. பிளேட்டில் மாற்றிட்டு நமக்கு இது உருட்டுறதுக்கு எதுவுமே தேவையில்லை, நெய் எதுவுமே தேவையே கிடையாது. ஜஸ்ட் இது அப்படியே நம்ம உருட்டிட வேண்டியதுதான். சூப்பராக உருட்டை வரும், செம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இந்த வாட்டி நீங்கள் இந்த வாரம் நீங்கள் வந்து இந்த நட்ஸில் வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேயே வந்து விதவிதமான நட்ஸ் எல்லாம் இதில் உருண்டையெல்லாம் செய்யலாம், வேறு பொருள்லாம் வச்சு செய்யலாம். அதெல்லாம் நான் கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த வீடியோ எடுக்கும்போது நான் ரெசிபி எடுத்து நான் ஷேர் பண்ணுறேங்க. இப்போது சூப்பராக நம்ம உருண்டைகள் செஞ்சாச்சு. இது மாதிரி அடுத்தடுத்து எல்லா உருண்டைகளும் நான் செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அது மட்டும்